தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு ஆடி மாதம் 5ஆம் தேதி. ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி 5ஆம் தேதி பூமியில் விதை விதைப்பதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி வேற. இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடுகள் ஆடி செவ்வாயில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கு உங்களுடைய குலதெய்வமோ அல்லது அம்மனுக்கோ இஷ்ட தெய்வமோ மாவிளக்கு ஏற்றுனீங்கன்னா குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியையும் பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரம், இன்று நாள் முழுவதும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியில் மாறி இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசி மற்றும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி உறவு, காதல் வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, ஆடி மாதம் 5ஆம் தேதி. இது எல்லாம் ஒன்றாக கூடி வந்திருக்கு இல்லையா? ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. எனக்கு வீடு அமையலை, எனக்கு இருக்கிற வீடு ஒரே பிரச்சனை, கடன் தொல்லை நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இல்லையா? மேஷராசிக்காரர்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இன்று பரிகாரம் செய்வதற்கு ஒரு உகந்த நாள். நரசிம்மருக்கு இன்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்றைய நாளில் வாராகி அம்மன் ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றுவதும் மிகவும் விசேஷம். வீட்டிலே இருந்து எனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராக கவச்சம் படித்தால் பூமி சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. மறக்காம இன்னைக்கு முருகன் கோவில் போங்க. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் சுவாமிக்கு ஒரு மாலையை போட்டிங்கன்னு வைங்களேன், திருமண தடை விலகும். அடுத்த வருஷம் இந்த ஆடி மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் கல்யாணம் வர்றதுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண தடை நிவர்த்திக்கு இன்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். நவக்கிரக வழிபாடுகள் செய்வதும் இன்று விசேஷம். நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக் கொண்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நிவர்த்தியாகும். இன்றைய நாளில் உங்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவும் அமையலாம். ராசியில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால் இன்று சந்திரமங்கல யோகத்துடன் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆடி மாதம் அஷ்டமி திதியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. நமக்கு ரொம்ப நாளாக ஒரு பண உதவி யாராவது செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்திருக்காது, பல வருடங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு காசு வருது, இல்லை அதற்கான அறிகுறிகள், ஏதோ வரக்கூடிய அமௌண்ட்டில் கொஞ்சமாவது வந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். என்ன நமக்கு மனசில் ஒரு சின்ன, இது முன்னாடியே கிடச்சிருந்ததுன்னா எனக்கு எத்தனையோ கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேதனை இருந்தாலும் கூட பணம் வந்த சந்தோஷம் இன்று உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நீங்கள் செய்யலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருக்கிறார். குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும் மிதுன ராசி நேயர்களுக்கு உயர்வாகவே இருக்கிறது. தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்னைக்கு பர்டிகுலராக நான் ஒரு கோவில் போகணும், எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா சப்தகன்னி வழிபாடை செய்யுங்க மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மனசுல நிறைய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏதாவது ஒரு சின்ன சண்டை போடலாம். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் சில பிரச்சனைகளும் வரலாம். நமக்கு
ஜீவனகாரகன் செவ்வாய் லாபத்தில் இருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய உயர் அதிகாரிகளோட ஒரு சில போராட்டங்களும் சண்டைகளும் இன்று வந்து போகும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு நாவடக்கம் தேவை. தெரியாத நபர்களிடத்தில் குடும்ப பேச்சுகளை பேசுவதோ அல்லது புதிய நண்பர்களிடத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதையோ தவிர்க்கலாம். அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பத்ரகாளிக்கு இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்களை தீர்க்கும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் நல்ல ஒரு சூழலையும் பார்க்கலாம். ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனம் அமைதி பெறுவதற்கு காலை வேளையில் ஆலய வழிபாடு சிறந்தது. சிவன் ஆலயத்தில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும். இன்று காலை பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் மன உளைச்சல்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். சிவன் ஆலய வழிபாடும் இன்று பைரவரை வணங்குவதனாலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பணம் வருவது மற்றும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளை ஒரு மன திருப்தி ஏற்படும். நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. பல காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் வந்து போகும். 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மன அமைதியை கொடுக்கும். குடும்ப விவகாரத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் சில மாற்றங்களை தருவார். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். மருத்துவரை சென்று பார்ப்பது மற்றும் மருத்துவரிடத்தில் ஆலோசனை கேட்பது மனதில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். இன்று தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் ராசியில் இருப்பது ஒரு சில மன குறைகளை கொண்டு வரும். இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன போராட்டங்கள் வந்து போகலாம். குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகும். குடும்பகாரகன் மற்றும் தனகாரகன் ஆகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் வரலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகளையும் கேட்பீர்கள். தடைப்பட்ட திருமணங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் தோற்று போயிருக்கலாம். இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல காரியங்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். சப்தகன்னி வழிபாடுகள் இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்கள் செய்யலாம். கடன் பிரச்சனைகள் ஓயும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான சந்தோஷங்கள் வந்து சேரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் இருப்பதனால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளும் உங்களுக்கு பிடித்த மாதிரி இடமாற்றங்களும் காத்திருக்கிறது. நீண்ட காலமாக அலுவலகத்தில் இருந்து வந்த வேலை பிரச்சனைகள் மற்றும் தற்காலிகமான பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இவர்களுக்கு உண்டான வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வரலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்று மன அமைதியும் நிம்மதியும் மாலை நேரத்தில் கிடைக்கும். நவகிரக வழிபாடுகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்று வாராகி அம்மனினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி மிகவும் விசேஷமானது. மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நிரந்தர தீர்வை பார்க்கலாம். பைரவருக்கும் தீபம் ஏற்றுவது இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் இன்று தீரும். தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் உறவினர்கள் மூலமாக
நல்ல செய்திகள் வரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சில மன போராட்டங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்திற்கான செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத செலவுகளும் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் தனுசு ராசி நேயர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் பிள்ளைகளால் வந்து போகும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் காலை வேளையில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை. காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இன்று சந்திர பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் மற்றும் தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது. இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய பாராட்டுகளையும் இன்று பெறுவீர்கள். இன்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் பிள்ளைகள் மூலமாக தீர்வுகள் உண்டு. காதல் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தவர்களுக்கும் இன்று அது சார்ந்த ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் இன்று வராகப் பெருமானை வழிபாடு செய்தால் அவிட்டம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் இருப்பதனால் வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளை வசூல் செய்யலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு அனுகூல பலனை கொடுப்பார். எதிர்பாராத நற்செய்திகள், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வது, இது அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள், பகையாக இருந்தவர்கள், உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது மன அமைதியை தரும். இன்று எதிர்பாராத ஒரு சில நற்செய்திகளும் மற்றும் மனதிற்கு சந்தோஷமான ஒரு சில வேலைகளும் உங்களுக்கு மன திருப்தியை தரலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமான செய்திகளும் வரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மற்றும் அவர்களினுடைய ஒரு அரவணைப்பும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நாள் முழுவதும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பண விவகாரங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று அனுகூலமற்ற நிலையில் இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் மற்றும் பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக இருந்து வந்த நண்பர்கள் இன்று உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆகையினால் மற்றவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதோ குடும்ப விஷயங்களை பகிர்வதையோ தவிர்க்கலாம். மீனராசி நேயர்கள் இன்று மாரியம்மன் ஆலய வழிபாடோ அல்லது வீடுகளில் நீங்கள் மாவிளக்கு ஏற்றுவதோ உங்களினுடைய மனக்குறையை தீர்க்கும். ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.